எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். சொல்லுங்கள். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலனுண்டு. என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்குவேன். நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதர இருக்கிற ஒரு மரத்தை போல நான் செழித்தோங்கி வளருவேன். என் தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன். நான் வாளாக மாட்டேன், நான் தலையாவேன். நான் எந்த காரியம் செய்தாலும் அது எனக்கு வாய்க்கும். சமாதானக்காரனர் என்னோடு இருப்பதால் என் குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், தயவு இருக்கும், அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். எல்லாரை காட்டிலும் என் தேவன் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை அவர் உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கிறார். நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் பேரை பெருமைப்படுத்துவார். என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த வருடத்திலே இதுவரை நடத்தினவர் இன்னமும் என் குடும்பத்தை நடத்துவார். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தலைநிமிர பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறார். அநேக ஜாதிகளை நான் ஆளுவேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். என்னுடைய வெளிச்சத்திலே ராஜாக்களும் என்னுடைய ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஜெயமாக இருக்கும். தோல்வி எனக்கு இல்லை, ஜெயம் எனக்கு உண்டு. நான் பிள்ளைகளின் சமாதானத்தை நான் பார்ப்பேன். என் சந்ததி ஒளியுமர கண்டுகளைப் போல வளர்ந்திருக்கும். நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிர இருக்கிற ஒரு மரத்தை போல நான் வளருவேன். நான் வளருவேன். எந்த பலவீனமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது புதியவனாக இருக்கிறது. அவயங்களெல்லாம் புதிய உறுப்புகளாய் மாறியிருக்கிறது. இயேசு சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நான் சுகமாக இருக்கிறேன். அவர் தலையிலே முள்முடி சூடப்பட்டது நிமித்தமாக என்னுடைய தலைப்பகுதி சுகமாக இருக்கிறது. அவர் முதுகு கிழிக்கப்பட்டது நிமித்தமாக என்னுடைய முதுகு பகுதி சுகமாக இருக்கிறது. அவர்கள் கைகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக என்னுடைய கை சுகமாக இருக்கிறது. அவர் 3 முறை கீழே விழுந்தது நிமித்தமாக என் மொழிப்பகுதி சுகமாக இருக்கிறது. அவர் பாதத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக என்னுடைய பாதப்பகுதி சுகமாக இருக்கிறது. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. என் வெளிச்சத்திலே ராஜாக்கள் வருவார்கள், ஒளியிலே ஜாதிகள் வருவார்கள். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை தலைநிமிர பண்ணுவார். எனக்கு எதிராக எழும்புகிற ஒரு வழியாக வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே அது 7 வழியாக ஓடி போகும். 7 வழியாக ஓடி போகும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த நாளிலே நமக்கு ஏசப்பா பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஒரு மனது இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே ஒரு மனது இருந்தால் அவர் இருப்பார். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனது இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். ஏன் ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் அந்த காரியம் நடக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவானாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் சொல்கிறாரு? 2 பேரை யாரை குறிக்கிறது? கணவன் மனைவியை குறிக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்று வேதத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவனே கண்மலையிலே அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான். நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அந்த வீடு முழுவதும் அழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இன்று நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஏன் நினைத்த காரியம் நடக்கவில்லை? அப்படின்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆராதிப்பதற்கு முன்னாலே, நீ துதிப்பதற்கு முன்னாலே என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய கற்பனைக்கு, என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கிறாயா? உனக்குள்ளே என்னுடைய வார்த்தை இருக்கிறதா என்பதை அவர் சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்று கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போடக்கூடிய ஒரு வாழ்க்கை. பார்த்துக் கொள்ளுங்க. எந்த நேரத்தில் பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் சூறாவளி காற்று வரும், எந்த நேரத்தில் புயல் அடிக்கும், எந்த நேரத்தில் வந்து சுனாமி வரும், எந்த நேரத்தில் கட்டுகள் வரும், எந்த நேரத்தில் அவமானம் வரும் என்று சொல்ல முடியாது. அப்படி வரும்போது நாம் நிற்கணும். அந்த பிரச்சனையை எதிர்ப்பதற்கு நம்ம நிற்கணும், போராட்டத்தை எதிர்ப்பதற்கு நம்ம நிற்கணும். அதுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய அஸ்திவாரம் அது பலமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இயேசுவா சொல்றாரு, என்கிட்ட நீ வந்தால் மட்டும் போதாது, என் வார்த்தையை நீ கேட்கணும், என் வார்த்தையை கேட்ட மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறாரு. ஆழமா தோண்டணும் அப்படிங்கிறாரு. எப்படி தோண்டணும்? கற்பாறையில ஆழமா தோண்டணும், அதுல அஸ்திவாரத்தை போடணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அஸ்திவாரம் போட்டீங்கன்னா, அதுல உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை அஸ்திவாரம் இருந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை உங்க மேல மோதினாலும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் மோதினாலும், எவ்வளவு பெரிய பலவீனங்கள் மோதினாலும் உங்க மேல மோதிட்டு அது ஓடிடும், உங்களை தாக்காது, உங்களை மடிய வைக்காது, உங்களை கீழே விழ வைக்காத. காரணம், நீங்க நிற்பீங்க. காரணம், உங்கள் அஸ்திவாரம் அது பலமா இருக்கிறது, கண்மலையில போட்டிருக்கிறீங்க. காரணம், அவர் வார்த்தைக்கு நீங்க கட்டுப்படுறீங்க, அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க, அவர் வார்த்தையின்படி நடக்கிறீங்க. அதனால எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆனா அவர் வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு எனக்குனா நீங்க இருந்தீங்கன்னா, அதுக்கு எதை குறிக்கிறது? எந்த அடையாளத்தை குறிக்கிறது? மணல்ல அஸ்திவாரம் போட்டதை குறிக்கிறது. அப்போ மணல் அஸ்திவாரம் போட்டா அந்த வீடு நிற்குமா? அந்த கட்டடம் நிற்குமா? அந்த கிறிஸ்தவ ஜீவன் நிற்குமா? நிற்காது. அப்படின்னா திடீரென்று நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அந்த வீடு முழுவதும் என்ன செஞ்சிருக்கு? வேதம் என்ன சொல்கிறது? திடீர்னு அந்த நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அழிந்து விழுந்தது. இன்னைக்கு நம்ம விழாமல் இருக்கணுமா? நம்ம அழியாமல் இருக்கணுமா? நம்ம அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கல அப்படின்னா, கீழ்ப்படியாமனால தான் வெற்றி கிடைக்காம இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வேதத்தை படிச்சுட்டு இந்த வேதத்தின்படி ஒரு மனுஷன் நடந்தானா அவன் வாழ்க்கையில் குறை என்பது இருக்காது. பார்த்துக்கொள்ளுங்க. பிரச்சனை என்பது இருக்காது, சண்டை என்பது இருக்காது. பார்த்துக்கொள்ளுங்க. சமாதான காரணம் சொல்றாரு, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானம் இருங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லை? கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறோமா? இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பிழைப்பு இல்லைங்கிறாங்க. ஏன் பிழைப்பு இல்லை? அப்ப பிழைப்பு வருவதுக்கு நான் வழி கர்த்தரை தேடும்போது பிழைப்பு வருகிறது. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவுபடாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பிழைப்பு இல்லை, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு சரியான வருமானம் இல்லை, என் கணவனுக்கு சரியான வருமானம் இல்லை, என் குடும்பத்தில் வருமானம் பத்தாம இருக்கிறது, பிழைக்க வழி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்கிறோம் இல்லையா? பிழைக்கிறதுக்கு வழி கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிழைப்பு எங்க இருக்கிறது? வருமானம் எங்க இருக்கிறது? நாம் கர்த்தரை தேட தேட தேட, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க பிழைப்பு ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அப்ப கர்த்தரை தேடணும்னு பார்த்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லி கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் அப்ப ஏன் குறை வருது? நம்முடைய வாழ்க்கையில ஏன் குறை இருக்கு? அன்புல குறை, சமாதானத்துல குறை, பணப்பிரச்சனைல குறை, எல்லாவற்றிலையும் ஒரு குறையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு குறை ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. சமாதானம் இல்லாத குறை, அன்பு இல்லாத குறை, வெற்றி இல்லாத குறை, சரியான வேலை இல்லாத குறை, சரியான வருமானம் இல்லாத குறை, கணவன் மனைவிக்குள்ள உறவுல ஒரு உண்மையான அன்பு இல்லை. இப்படிப்பட்ட குறைகள் இருக்கு இன்னைக்கு. ஏன் இந்த குறை வருது? அப்ப இந்த குறைக்கு மாற்று வழி என்ன? இந்த குறைக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தரை தேடுவர்களுக்கு குறை இல்லை அப்படிங்கிறாரு. இது சத்தியம், இது வார்த்தை.
அப்ப குறைவுள்ள வாழ்க்கை ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மகிட்ட ஒரு குறை இருக்கு. கர்த்தரை தேடுவதில் குறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதில் காலத்தையும் சமயத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். இந்த வருங்காலம் ஒரு பொல்லாத ஒரு காலமா இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சத்தியத்தை அறிய வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் இந்த வேதத்தை படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் நிறையா இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சில பேர் வேதம் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. சில பேர் ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் வாழ்க்கை வெற்றி பெற முடியும், பார்த்துக்கொள்ளுங்க. உலகப்புறமான காரியங்களுக்கு நேரம் செலவு பண்ணுறோம், செல்லை நோண்டுவதுக்கு நேரம் செலவு பண்ணுறோம், உலகப்புறமான டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதுக்கு நேரம் செலவு பண்ணுறோம். ஆனால் வேதத்தை தியானிக்கிற ஒரு தியானம் நமக்கு இல்லை. இரவும் பகல் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி. அப்போ வேதம் சொல்லிக்கிறது சங்கீதம் 1 இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வானா, நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு இலை உதிரா இருக்கிற மரத்தை போல. உங்க வாழ்க்கை இலை உதிராது. உங்க வாழ்க்கை தோத்து போன வாழ்க்கை கிடையாது. உங்க வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை. எந்த இலையும் உதிராது. உங்க வாழ்க்கையில உதிர்ந்து போன ஒரு வாழ்க்கை வராது. எந்த வெற்றியும் எந்த உயர்வும் எந்த மேன்மையும் உங்க குடும்பத்தில் உதிர்ந்து போகாது. அது நிலைத்து நிற்கும் மரத்துல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல நீ இருப்பாய் அப்படிங்கிறார். வாக்கு பண்றார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன், பொய் உரையாத தேவன், வெற்றி வேந்தன். அவர் சொல்ற காரியம் வாக்கு தத்தம் அவருக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் தான் சொல்றாரு, நீ இரவு பகலின் வேதத்தில் நீ தியானமா இருந்தால் நீ பாக்கியவனாக மாறிவிடுவாய், பாக்கியவதியாக மாறிவிடுவாய். மாத்திரமல்ல, நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல நீ இருப்பாய், ஒரு மரத்தை போல இருப்பாய். ஒரு வாக்கிய ஓரத்தில் இருக்கிற ஒரு மரம் எப்போதுமே வாடாது, பார்த்துக்கொள்ளுங்க. அது எப்போதுமே பச்சை பச்சைன்னு செழிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆற்று ஓரத்தில் இருக்கிற ஒரு மரம் எப்போதுமே காஞ்சி போகாது, இலை உதிராது, இலை பச்சை பச்சேன்னு இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. காரணம் என்ன? ஆற்று ஓரத்தில் இருக்கு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இன்னைக்கு உயர்வு, வெற்றி, விடுதலை எல்லாமே ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம மேல விளைவடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், எல்லாமே ஏற்றுக்கொண்டுட்டாரு. ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த வெற்றியை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்ப எப்படி அந்த வெற்றியை, அந்த உயர்வை, அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சமானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற, எந்த ஒரு தோல்வியும் வராது. இலை உதிரா இருக்கிற அப்படின்னு கேட்டா, நம்முடைய சுகம் உதிராதுங்க, வருமானம் உதிராதுங்க, சமாதானம் உதிராதுங்க, தயவு உதிராதுங்க. அது அப்படியே நிற்கும் மரத்திலேயே. இலை கீழே விழாது. ஏன் விழாது? அது காஞ்சு போகலை. காஞ்சு போகிறதுக்கு அது வெட்டாந்தரையில் இல்லை. காரணம், அது கீழே ஆற்று ஓரத்தில் இருக்குது, நீர்க்கால் ஓரத்தில் இருக்குது, அதனால் நிற்கிது. அது பச்சையாக இருக்குது. அப்போ இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர, காஞ்சு போகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. இலை உதிருகிற அன்பு உதிருகிற ஒரு வாழ்க்கை, சமாதானம் உதிருகிற ஒரு வாழ்க்கை, வெற்றி உதிருகிற ஒரு வாழ்க்கை, சுகம் உதிர்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் உதிர்கிறது? ஏன் இலை பச்சையா இல்லை? ஏன் இலை மரத்தில் இல்லை? ஏன் உதிர்ந்து கீழே விழுகுது அப்படின்னு கேட்டா, நம்ம நீர்க்கால ஓரமா நம்ம இல்லாமல் இருக்கிறோம், வெட்டாந்தரையில் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, வேதத்திலே தியானமா இல்லை. இன்னைக்கு அநேகர்களுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பார்த்துக்கோங்க. நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, நல்லது. ஜெபம் எப்படி முக்கியமோ அதே போல வேதம் முக்கியம். ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதே போல வேதம் முக்கியம். ரெண்டு கண்ணு எப்படியோ, ஒரு கண்ணு ஜெபம், ஒரு கண்ணு வேத வாசிப்பு. ரெண்டு காது எப்படி இருக்கிறது? ஒரு காது ஜெபம், ஒரு காது வேத வாசிப்பு. ரெண்டு கை இருக்கிறது, ஒரு கை ஜெபம், ஒரு கை வேத வாசிப்பு. ரெண்டு கால் இருக்கிறது, ஒரு கால் ஜெபம், ஒரு கால் வேத வாசிப்பு. இது ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் நம்ம சரீரம் நல்லா இருக்கும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும், பார்க்க ஒரு நல்ல ஒரு அவலட்சணம் இல்லாமல் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜெபமும் தேவை, வேத வாசிப்பும் தேவை. பார்த்துக்கொள்ளுங்க. நான் பைபிள் படிச்சுட்டே அப்படின்னு சொல்றது பெரிய காரியம் கிடையாது. ஜெபிக்கணும், ஜெபிக்கிறது பெரிய காரியம் கிடையாது. வேத வாசிக்கணும். ரெண்டையும் ஒன்னா வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம வாழ்க்கையில எக்காரத்தை கொண்டு இலை உதிராது இருக்கிற மரத்தை போல நம்ம செழித்தோங்கி வளருவோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பைபிள் படிக்காம கிளம்பக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அநேக ஆராய்ச்சியாளர்கள் அநேகர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்து அவங்க சொல்கிறாங்க, நான் பைபிள் படித்தேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஆராய்ச்சி செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. குளோரோஃபார்ம் மருந்து கண்டுபிடிச்சவர்கிட்ட கேட்டால், எப்படிப்பா நீங்கள் இந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால், அவர் நான் வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார். ஆதாம மயக்கத்தை வர வச்சு விழாவில் எலும்பெடுத்து ஏவாளுக்கு வச்சார்ல, அப்போ அறுக்கும்போது மயக்கம் தான் இருந்திருக்கு, நான் அதை படித்தேன். அப்போ நம்மளும் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குளோரோஃபார்ம் என்கிற ஒரு மயக்க மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் அவர் சாட்சி சொல்கிறாரு, நான் பைபிள் இருந்து தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார். இன்னும் அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? பைபிளை படித்து தான் நான் வந்து இந்த அளவுக்கு முன்னேறினேன், பைபிளை படித்து தான் இந்த இதை கண்டுபிடிச்சேன், பைபிளை படித்து இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரேடியோ கண்டுபிடிச்சவர் சொல்கிறார், அவர் நான் பைபிளை படித்து தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு சந்திரனில் முதலாக வைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் எதுன்னு கேட்டால் பைபிள் தானா? சந்திரனில் முதல் வைக்கப்பட்ட புஸ்தகம் எந்த புஸ்தகம்? பைபிள். பைபிளை சொல்ல பாருங்க, மொத்தம் பைபிளில் வந்து 40 ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனா இது எழுதுனது மனிதர்கள் அல்ல. இது எழுதுனது யார் எழுதுனது? அதாவது இந்த பைபிளை படிச்சா தான் தேவன் யார் என்பதை நம்ம கண்டுகொள்ள முடியும். நம்ம யாருன்னு கண்டுகொள்ள முடியும். நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம எப்படி வந்தோம், எப்படி இருக்கிறோம், தாய் தப்பட்டு வந்தோம், சொந்தக்காரன் வந்தோம், அது தெரியுது. ஆனா எப்படி உருவானோம் அது நம்மளுக்கு தெரியாது. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? அது வேதத்தை படிக்கும் போது, வேதத்தை அறிந்து கொள்ளும் போது தான் தெரியுது. அப்ப வேதத்தை படிக்க ஜெபிக்க, வேதத்தை படிக்க ஜெபிக்க அப்படி ஒரு விசுவாசி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில குறை என்பது இல்லை, நிறைவானது வந்து சேரும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3:16-17. 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக உபதேசத்துக்கு சீர்திருத்துவதற்கும் திருந்துவதற்கும் நீதியை சொல்லிக் கொடுப்பதற்கும் நன்மையை சொல்லிக் கொடுப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதம் அல்ல. ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் வேதனையும் வரவைக்கக்கூடிய வேதம் அல்ல. ஒரு மனிதனுக்கு அன்பையும் சமானத்தையும் இரக்கத்தையும் வெற்றியும் விடுதலையும் நிம்மதியும் ஜீவனையும் உயிரையும் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? 40 ஆசிரியர்கள் எழுதினார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக ஆவியானவர் எழுதினார். யார் மூலமா எழுதப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினாலே. எப்படி போட்டிருக்கு இந்த பைபிள்ல? தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதியை கற்பிக்கிறது, அன்பை கற்பிக்கிறது, இரக்கத்தை கற்பிக்கிறது, சமானத்தை கற்பிக்கிறது, விட்டு கொடுக்கிற மனமை கற்பிக்கிறது, இரக்கத்தை கற்பிக்கிறது, அப்ப கடிந்து கொள்ளுதலை கற்பிக்கிறது. அது எல்லாமே இந்த வேதத்திலிருந்து இது வந்து நமக்கு வேதம் சொல்லுகிறது. இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் நடத்துவதற்கு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு இதை படிச்சீங்கன்னா பிரயோஜனம் உண்டாகும். ஒரு தொழிலை பண்ணுவதற்கு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அப்ப இது இந்த வசனம் எப்படி 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 எழுதப்பட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதுல எழுதப்பட்ட திருப்பி இந்த வசனத்தை படிங்க. நல்லா பைபிள் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவ ஆவியினால எழுதப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவாகும். அதாவது எப்படின்னா, இந்த பைபிளை படிக்கும் போது, இந்த பைபிளை வாசிக்கும் போது நீங்க தேறப்படுவீங்க, அதாவது உயரப்படுவீங்க, மேன்மையாக்கப்படுவீங்க. நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க, நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க மேலாக மாட்டீங்க, நீங்க வாழாக மாட்டீங்க, நீங்க தலையாவீங்க. அதான் நீங்க தேறுவீங்க. எந்த காரியத்தில் நீங்க தேராம இருக்கீங்க, எந்த காரியத்தில் தோத்து போயிருக்கீங்க, எந்த காரியத்தில் தேராம இருந்தாலும் இந்த வேத வசனங்கள் உங்கள் உள்ளத்தில் வைக்கும் போது நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் தேறினவனாக மாறுவீர்கள். அது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா நன்மைகளை செய்ய. அதாவது நீங்க வந்து தீமையை யாருக்கும் செய்ய மாட்டீங்க, யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டீங்க,
யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டீங்க, நற்கிரியைகளை மாத்திரம் தான் செய்வீங்க. அப்ப நீங்க நற்கிரிகள் செய்ய வேண்டுமா, நன்மைகள் செய்ய வேண்டுமா? இந்த வேத வசனம் தான் உங்களை நன்மைகளை செய்ய வைக்கிறது. இந்த வேத வசனம் தான் உங்களை நற்கிரிகளை செய்ய வைக்கிறது. அப்படி என்றால் இந்த வேதத்தை படிக்க வேண்டுமா, படிக்க வேண்டாமா? அப்புறம் என்ன போட்டிருக்கு? அதாவது தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த வேத வார்த்தைங்க. நீ தகுதி இல்லை, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு கெட்ட பேர் எவ்வளவு இடத்துல வாங்குறோம். ஆனா தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள வேத புத்தகம் இந்த வேத புத்தகம். இது எழுதப்பட்ட அத்தனை வார்த்தையும் ஜீவனுள்ளது, நம்மளை தகுதியாக்கிற வார்த்தைங்க இந்த வார்த்தை. தகுதி இல்லாத நம்ம தகுதிப்படுத்துகிற அந்த வார்த்தை. நீ உதவக்கரை இருக்கியா, தகுதிப்படுத்தும். நீ யூஸ்லெஸ்ஸா இருக்கியா, தகுதிப்படுத்தும். உன்னால ஒன்னும் செய்ய முடியலையா, உன்னை செய்ய வைக்கும். நீ ஞானவானம் இல்லாம இருக்கிறியா, உன்னை ஞானவான மாத்தும். பேதைகளை ஞானியா மாற்றக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. தகுதி இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. நீ தகுதியாக வேண்டுமா, ஒரு காரியத்தில் நீ தகுதியாக வேண்டுமா, அதுக்கு வழிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை நீங்க படிச்சு உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? தகுதியாயிருவீங்க. உங்களை பார்த்து யார் நீ தகுதி இல்லாதவே, நீ உதவாக்கிற, நீ யூஸ்லெஸ் அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காரணம், இந்த வேத வசனம் நமக்குள்ள இறங்கும் போது நமக்குள்ள ஒரு தகுதி வந்து விடுகிறது. ஒரு தகுதி என்ன செய்து வந்து விடு, பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இதுவரை 500 கோடி பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பிரிண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடத்துக்கு 50 பைபிள் விற்கப்படுகிறது. ஒரு நிமிடத்துக்கு 50 பைபிள் என்ன செய்து விற்கப்படுகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. உலகத்தில் அதிகமாக விற்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டா இந்த பைபிள் மாத்திரம்தான். சரித்திரம் இருக்கு, எந்த புஸ்தகமும் இப்படி விற்கல. உலகத்தில் அதிகமா பிரிண்ட் ஆகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம் தான். ஒரு நிமிடத்துக்கு 50 பைபிள் பிரிண்ட் ஆகி கொண்டு இருக்கிறது. அதிகமா படிக்கிறது பைபிள் தான். வேத வசனங்கள் அது பரவி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இது நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை எப்படி பயன்படுத்துகிறோம், இது எப்படி யூஸ் பண்றோம்? இன்னைக்கு 2 பேர் சேர்ந்தா ஒரு அரை மணி நேரம் ஒரு ஊர் கதையை உலக கதையை பேசுறோம். பைபிள் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். ஜெபம் பைபிள் அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து தலையில மாறிடும். காரணம், வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்ப விடுதலை எங்க கிடைக்குது, விடுதலை எங்க வருது? உலகத்திலிருந்து வருதா விடுதலை? உலக மனிதர்களிருந்து வருதா விடுதலை? அந்த வசனத்தை வாசிங்க, யோவான்ல 8. அல்லேலூயா. சத்தியனா என்னது சொல்லுங்க, சத்தியனா என்னது? எல்லாம் சொல்லுங்க. சத்தியனா வேத வசனம். அப்ப இங்க இருங்க, சத்தியன் என்னது? வேத வசனம். சத்தியனா என்ன சொல்லுங்க. அப்ப இது நீங்க அறியணுமா வேணாமா? இது நீங்க அறியணுமா வேணாமா? அப்ப இது அறிஞ்சுக்கிட்ட என்ன கிடைக்குது? இது அறிஞ்சுக்கிட்ட என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. எத்தனை காலத்தில் விடுதலை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விடுதலைக்காக எங்கெங்கே ஓடுறோம் இல்லையா? விடுதலை நம்முடைய கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ சத்தியத்தை நீ அறிஞ்சுக்கப்பா, நீ சத்தியத்தை அறிஞ்சிட்டேன்னா உனக்கு விடுதலை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு 2 கண்ணு வேணுமா? 2 கண்ணு வேணுங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. 2 காது வேணுமா? 2 கை வேணுமா? 2 கால் வேணுமா? இல்லை எனக்கு ஒரு கை போதுங்க அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க ஒரு கண்ணில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? 2 தேவையில்லை. 2 தேவையில்லை, எனக்கு 2 வேணும்னு சொல்லுங்க. 2 வேணும், 2 வேணும். அப்போ சொல்லுங்க, நான் அரை மணி நேரம் ஜெபிச்சேன்னா அரை மணி நேரம் பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிக்க எனக்கு விடுதலை. இந்த பைபிள், இந்த வேத வசனம் என்னை யாருன்னு காட்டுது, என்னை யாருன்னு காட்டுது. அல்லேலூயா. இந்த பைபிள் படித்ததான் தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியாகமத்தில் 1 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்க. இப்போ நீங்கள் நானே யாரு? எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை பெற்று போட்டாங்க, படிக்க வைக்கிறாங்க, வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லி போடலாம். ஆனால் நீங்கள் யார், நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்வதற்கு பைபிள் படித்தா தெரியும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:26-27. ஆதியாகமம் 1:26-27. தமது சாயலாகவும்
தமது ரூபத்தின்படியும் மனுஷனை இப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க யாரு? சில பேர் சொல்லுவாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உலக மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுறது நம்மள யாரு சாயல்? எல்லாம் இருங்க சொல்லுங்க. நான் தேவ சாயல். அதாவது ஒரு தெம்பு, ஒரு தெனாவட்டு உங்களுக்கு வரணும். நான் ஆடு மாடு சாயல் கிடையாது. ஏ மாடு அப்படின்வாங்க, ஏ பண்ணி அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? வீட்டில் அம்மா வைவாங்க சில பிள்ளை, ஏ பண்ணி பயல் எங்கடா போன இவ்வளோ நேரமா? அழகாக அம்மா வையும் பண்ணி பயலண்டு. அழகாக தேவ சாயலில் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அம்மா என்ன சொல்ல, டே பண்ணி எங்கடா போன பண்ணி அப்படிங்க. தேவ சாயலில் விட்டுவிட்டு பண்ணி முகத்தை கொண்டு பிள்ளைக்கு வைப்பாங்க அம்மாமாருக்கு. ஏன் மாடு அப்படின்வாங்க. அது மாடுன்னு சொன்னால் பரவாயில்ல, எரும மாடு அப்படின்வாங்க. என் பசு மாடு கூட சொல்லிட்டு போயேன், ஏன் எரும மாடு எங்கடா போனேன் எரும மாடு அப்படின்வாங்க. தான் பிள்ளைய தேவ சாயலில் தேவன் படைச்சிருக்கிறாரு, தான் பிள்ளைய என்ன செய்கிறாங்க, எரும மாடு அப்படிங்கிறாங்க. ஏனுங்க, எரும மாடுக்கு ஒரு முகம், நாய்க்கு ஒரு முகம், பன்னிக்கு ஒரு முகம், ஒட்டக்கத்துக்கு ஒரு முகம், சிங்கத்துக்கு ஒரு முகம், புலிக்கு ஒரு முகம், யானைக்கு ஒரு முகம், எல்லா மிருகங்களுக்கும் ஒரு முகம் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அவர் சாயலில் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நம்ம யார் சாயல்? எல்லாம் சொல்லுங்க. நான் தேவ சாயல், நான் தேவ பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஆதியாகமத்தை படிச்சா தான் நீங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ நான் தேவ சாயல் இருக்கு. நீ எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? அவர் தேவ சாயல், அவரை போலவே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை போல யாரையும் அவர் என்ன செய்யல, படைக்கல. அப்போ இந்த காரியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனங்கள் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். ஒரு வசனம் இருக்குது, யோவான் 17:17 வாசிங்க பார்ப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க. இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு நான் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும் விரும்புகிறோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்க முடியல. ஒரு பரிசுத்த ஜீவிக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும் நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. நான் தூய்மையாக வாழ நினைக்கிறேங்க, பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேங்க, ஆனால் முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகள் இங்கு சத்தியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஏசப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு, திருப்பி சொல்லுங்க. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க. நம்மளுக்கு அவர் சொல்றாரு, தேவனே பிதாட்ட கேட்கிறாரு, பிதாவே உம்முடைய சத்திய வார்த்தையாலே இவர்களை பரிசுத்தமாக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அது பரிசுத்தம் எங்கிருந்து வருகிறது? பரிசுத்தம் எப்படி அடைய முடியும்? பரிசுத்தம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டால், இந்த சத்திய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான், இந்த சத்திய வார்த்தையை படிக்கும் போதுதான், இந்த சத்திய வார்த்தையை தெரிந்து கொள்ளும் போதுதான் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லலாம். ஆனால் பரிசுத்தம் வேண்டுமா? அந்த பரிசுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சத்திய வார்த்தை நமக்குள்ள இறங்கும் போது, இந்த சத்திய வார்த்தையை படித்து அதை தியானிக்கும் போது பரிசுத்தம் வரும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் வசனத்தில், வாலிபன் தன் வழியே, வாசிங்க சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியே எதினால் சுத்தம் பண்ணுவான். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? நீங்கள் வயசானவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் ரொம்ப அந்த உலக ஆசைகள், உலக இன்பங்கள் பூரா யாரை பிசாசு தாக்கம் அப்படின்னு கேட்டால் வாலிபனை தான் தாக்கம். வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளை தான் தாக்கம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதிலிருந்து அவர்கள் காத்துக்கொள்றதுக்குண்டான வழியை கர்த்தர் வேதத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. அப்ப எதனால் காத்துக்கொள்வான் அப்படின்னு கேட்ட, வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வான்? எப்படி போட்டிருக்கு வசனம்? அதுக்கு தான் உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் மகனுங்களை, உங்கள் மகளுகளை பைபிளை படிக்க வைங்க. நீங்கள் பைபிளை படிக்க வச்சிங்கன்னா அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், ஒரு உத்தமான வாழ்வான், ஒரு பரிசுத்தமாக வாழ்வான். அதுக்கு தான் வாலிப பிள்ளைகளை பைபிள் படிக்க வைக்கணும் பெற்றோர்கள். என் பிள்ளை நல்லா படிக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க போகிறதில்ல. ஆனால் பரிசுத்தத்தில் கரெக்டாக இருக்கா, உண்மையில் கரெக்டாக இருக்கா, கீழ்ப்படியில் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். அந்த கீழ்ப்படியில் எங்கேருந்து வருது, பரிசுத்தம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் வேத வசனத்திலேருந்து வருது. அதுக்கு தான் பிள்ளைகளை பைபிளை படி, ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு வெளியே போ, சங்கீதத்தை படி, மார்க்கப்படி, மத்தேயு படி, யோவானை படி, 14 நிருபங்களை படி அப்படின்னு படிக்க வச்சுட்டு நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி பாருங்கள். உங்கள் பிள்ளைய பரிசுத்தமான பிள்ளைகளாக மாறிடும், உங்கள் பிள்ளைய உத்தமனாக மாறிடும், உங்கள் பிள்ளை யோக்கியனாக மாறிடும். அதுதான் வாலிபர்களை பைபிளை அதிகமாக படிக்க வைக்கணும். பிள்ளைகளை இப்போ இருந்தே நீங்கள் பைபிளை படிக்க வைக்கணும். அப்படி படிக்க வைக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, பிள்ளையை கெட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது.
பிள்ளையை தப்பான வழியில் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? இந்த வசனம் பாதுகாத்துக் கொள்ளும், இந்த வசனம் வேலி அடித்துக் கொள்ளும், தப்பான வழிக்கு இந்த வசனம் கொண்டு போகாது, இந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாக நடத்தும் பார்த்துக் கொள்ளுங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், வாலிபன் இந்த வழியை எதுனாலும் பரிசுத்தம் பண்ணி கொள்வான். உலகத்தில் எங்கே போனாலும் பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாது. ஆனால் வசனம் இருந்துச்சுன்னா பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியும். வசனம் இருந்தால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம். வசனம் இருந்தால் யோக்கியமான வாழ்க்கை நம்ம என்ன செய்யலாம், வாழலாம். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது, இந்த வேத வசனங்களை தெரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை தலைகளை மாறும். மாத்திரமல்ல, சங்கீதம் 119 50 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 119 50. சிறுமையும் அப்பனா சிறுமை, சிறுமை சிறுமை என்றால் வேதனை, சிறுமை என்றால் துக்கம், சிறுமை என்றால் நெருக்கம், சிறுமை என்றால் பாடுகள், சிறுமை என்றால் பிரச்சனை. இந்த சிக்கலுக்குள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை விடுதலையாக்கக்கூடிய ஒரு காரியம், நெருக்கத்தின் மத்தியிலே விடுதலையாக்கக்கூடிய ஒரு காரியம், சமாதானம் இல்லாத வாழ்க்கையை ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், சிறுமை என்றால் பல போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறுமை. பல பலவீனத்தின் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறுமை. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உறவுல பிளவு உண்டுகிறது, அது சிறுமையான ஒரு வாழ்க்கை. ஒரு அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை, ஒரு சிறுமையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்ப இதை மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று கேட்கும் போது இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? சிறுமையிலே வாசிங்க, அதுவே என் சிறுமையிலே இந்த வேத வசனம் என்னை ஆறுதல் படுத்தினது. நான் வேதனைப்பட்டேன், இந்த வேத வசனம் என்னை ஆறுதல் படுத்தினது. நான் பலவீனப்பட்டேன், இந்த வேத வசனம் என்னை ஆறுதல் படுத்தினது. நான் துக்கப்பட்டேன், இந்த வேத வசனம் என்னை ஆறுதல் படுத்தது. நான் நெருக்கப்பட்டேன், இந்த வேத வசனம் என்னை ஆறுதல் படுத்தினது. இந்த வேத வசனம் தான் என்னை நிற்க வைக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்தில் பாடுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாங்க, தப்பிக்க வழி தெரில, உங்களுக்கு வழி தெரில. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. பைபிளை கையில் எடுத்துட்டு எங்கேயாவது ஓரத்தில் போய் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு மார்க்கை படிங்க, நிருபங்களை படிங்க. ஒரு மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை அறியாமலே உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு ஒரு அமைதி உண்டாகிறது நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, புருஷன் மூலம் பிரச்சனை, மனைவி மூலம் பிரச்சனை, பிள்ளை மூலம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த துக்கம் இந்த துக்கம், அதை கட்டணும் இதை கட்டணும், வாடகை கொடுக்கணும், அப்படி பல பிரச்சனையில் நெருக்கப்பட்டு உங்களை அனைவர் தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாமல் அப்படியே ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு தேவ சமாதானம் வருவதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? உணர்வீங்க, உணர்வீங்க. காலையிலே தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் இருக்கிறது, நான் வேத வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளே அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மூண்டது? அக்கினி. வேத வசனங்களை படிக்கும் போது ஒரு அக்கின் அபிஷேகம் இறங்குவதை உணர முடியுங்க. வேத வசனங்களை படிக்கும்போது இந்த செல்லில் பைபிள் ஏற்றிக்கிட்டு இதில் காதில் போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் தியானம் பண்ணலாம், படுத்துக்கிட்டே தியானம் பண்ணலாம். நான் படுத்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போதும் உபமாத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வசனங்களை குறித்து என்ன செய்வேன்? நான் பேசுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு உபமாத்தில். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்து விடுதலையாக்குது. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்ட பிற்பாடு தான் எனக்கு சமாதான சந்தோஷம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? உட்கொள்ளணும், பார்த்துக்கொள்ளுங்க. இது நீங்கள் சாப்பிடணும். சிறுமையில் நீங்கள் ஆறுதல் இது, எந்த மனுஷன் ஆறுதல் படுத்தி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆறுதல் இதுதான். சிறுமை என்றால் பல போராட்டம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை பலப்படுத்துகிற ஒரே வார்த்தை இந்த ஒரு வார்த்தை மட்டும்தாங்க. நம்மளை சாவாம பிழைக்க வச்சிருக்க இந்த ஒரு வார்த்தை தாங்க, இந்த ஒரு வார்த்தை தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. இயேசு மட்டும் பாருங்க, வார்த்தை மட்டும் பாருங்க. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. நம்முடைய தெய்வம் இயேசு கடலில் நடந்தார், சமுத்திரத்தில் நடந்தாருங்க, நடுக்கடல் நடந்தார். சீசர்கள் படகுல போய் கொண்டிருந்தாங்க. ஆவேசம் ஆவேசம் என்று கத்தினார்கள். அப்போது இயேசு பயப்படாதிருங்கள், நான் தான் அப்படிங்கிறார். உடனே பேதுரு, நீர் இயேசுவானால் நானும் கடல் நடந்து வர உத்தரவு கொடு அப்படிங்கிறார். நடந்து வந்தார்.
இயேசுவை பார்த்து நடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தார். திருண்டு பின்னாடி ஒரு உஸ்ஸுன்னு ஒரு சத்தம், பேரிரைச்சல். அலையை பார்த்தாரு, சூறாவளி காற்றை பார்த்தாரு, அப்படியே மூழ்க போயிட்டார். கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இயேசுவேன்னு கத்துறாரு, கையை பிடிச்சிட்டார். உலகத்தை பார்த்தா, உலக பிரச்சனைகளை பார்த்தா, உலக பாடுகளை பார்த்தா, உலக துக்கத்தை பார்த்தா நம்ம மூழ்கிடுவோம். நம்ம பார்க்க வேண்டியது அவர் இயேசு, அவர் வார்த்தை, இயேசு அவர் வார்த்தை. அதை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா நம்ம சாக மாட்டாங்க. பிழைப்போ ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் 119, அதாவது 92 என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால், அல்லேலூயா. பார்த்தீங்களா, வேதம் வசனம் மாத்திரம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எதில் அழிஞ்சிருப்போம்? அழிவுக்கு முதல் காரணம் என்னது? துக்கம். துக்கம்னா பல துக்கம், ஒரு துக்கம் இல்லை, 2 துக்கம் இல்லை. அந்த துக்கம் நம்மளை நெருக்கி நம்மளை அழிச்சு போட்டுரும். அப்போ இதை அழிக்காமல் இருக்கிறதுக்கு வேத வசனத்தை நான் அறியாமல் இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன்? செத்துருப்பேன். அதான் வேத வசனம் நம்ம என்ன செய்யணும்? அறியணும், பார்த்துக்கணும். எபிரேயர் 4:12 சொல்லி, தேவனுடைய வார்த்தை ஷார்ப்பானது, இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம், அது வல்லமை மிக்கது, அது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை அது வல்லமையானது, ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, ஷார்ப்பானது. எதை வெட்டணுமோ கண்டிப்பா வெட்டும், எதை சேர்க்கணுமோ சேர்க்கும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை, பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? அது இறங்கணும். அது இறங்க 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 எந்த பகுதியில் விடுதலை இல்லையோ அந்த பகுதியில் விடுதலை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. 1/2 மணி நேரம் ஜெபிங்க, 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க, 1/2 மணி நேரம் ஜெபிங்க, 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க. அந்த நாள் ஒரு இனிமையான ஒரு நாளாக மாறிடும். சங்கீதம் 119, 103 வாசிங்களேன். உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், வாய்க்கு தேனை காட்டில் மதுரமா இருக்குமா? வாய்க்கு. எதுக்கு? வாய்க்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்முடைய கசப்பெல்லாம் அவர் உறிஞ்சிட்டாரு. ஒரு கசப்பான வாழ்க்கையை பிள்ளைய வாழக்கூடாதுன்னு சொல்லி கசப்பை அவர் உறிஞ்சி குடிச்சிட்டாரு கசப்பை. ஏன்? பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது, குடிக்க தண்ணி கேட்கும் போது ஒரு கசப்பான காடியை கொடுத்தார்களே, அந்த கசப்பான காடியை அவர் ஏன் ருசிச்சாரு, ஏன் ருசிச்சு பார்த்தாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கை கசப்பு இல்லாத வாழ்க்கையா வாழ வேண்டும், என் பிள்ளைக்கு இனிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே கசப்பை எடுத்துட்டு நம்மளுக்கு இனிமையை கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த தெய்வம் இயேசுடைய அந்த வார்த்தையை நாம் ருசிக்க வேண்டும், அதை ரசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த வார்த்தையை நீங்க அசைப்பட 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 ஒரு பெரிய மாற்றம். அது மாற்ற. சங்கீதம் 37, 31 வாசிங்க. சங்கீதம் 37, 31. நடையல் ஒன்றுமே பிசகுவதில்லை. இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க. சங்கீதம் 37, 31. இப்ப நான் ஒவ்வொருத்தரையும் எழுப்பி தேவனுடைய வசனம் உங்க உள்ளத்துல இருக்கான்னு கேட்டா, நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வசனமா சொன்னீங்கன்னா தேவனுடைய வசனம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா இந்த உள்ளத்துக்குள்ள இந்த ஆத்துமாக்கள வசனமே இல்லாம உலகப்புறமான காரியங்களும், சண்டைகளும், சச்சரவுகளும், பொறாமைகளும், வன்கண்களும், இவனுக்கு எடுக்கணும் அவனுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உள்ள இருக்கும்னா உங்க நட சரியான நடையா இருக்காது. நீங்க கையீடு செய்கிற வேலை சரியான வேலையா இருக்காது, அது தோத்து போற வேலையா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள தேவனுடைய வசனம் இருந்தா உங்க நட சரியான நடையா இருக்கும், உங்க வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்கும், நீங்க செய்கிற காரியம் அது வாய்க்கும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல 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 சிந்திச்சு பாருங்க. இந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கு, நல்லா சிந்திச்சு பாருங்க. திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது. இங்க இருங்க, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவது இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை எதுவுமே தொய்ந்து போவது கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை எதுவுமே தோத்து போன வாழ்க்கை கிடையாதுங்க. நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே வாய்க்கும், எந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தேவன் அருளிய வேத வசனம் என் இருதயத்திலே இருக்கிறது, அதனால என் வாழ்க்கை தொய்ந்து போவது கிடையாது.
என் நட சரியான நடையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை விரிவா திறந்தா தானே நன்மையில் நிரப்பு வரும். மூடிக்கிட்டு இருந்தா சாப்பிட்றது போட்டு வாயை திறக்கிறோம்ல, அப்படி எடுத்துட்டா என்ன சின்ன சிக்கனா இருக்கு, எனக்கு சப்பை பெருசா இருக்கு, எனக்கு பெரிய சப்பை வேணும். அதுக்கு மட்டும் சொல்றோம்ல, எனக்கு சின்ன பீஸா இருக்கு, பெரிய பீஸ் இல்லையா, எனக்கு பீஸா கொஞ்சம் போடு, துண்டை கொஞ்சம் போடு, துண்டை எடுத்து போடு, மேல துண்டை போடு, போர்வையை போடு, அதை மட்டும் கேட்க தெரியுது. அம்மா சொல்லணும் பிள்ளைய பார்த்து, ஒரு அதிகாரத்தை படி, அந்த படிச்சது எந்த வசனம் உடனே ஆண்டவர் தொட்டாரு, பேசினாரு சொல்லணும். இங்கங்களேன், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணோம்னா நம்மகிட்ட அவர் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 இனிமையான ஒரு வாழ்க்கைங்க. இங்கங்களேன், நான் சொல்கிறேன், இந்த 14 நிருபங்கள் பவுலடிகளை எழுதியிருக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அவர் அனுபவித்து பரிசுத்தாவின் எழுதியிருக்கிறார். அவர் மூலமாக அவரை போல் நம்மலாம் இருக்க முடியாது. கமாலயில் படித்தவர், அவர் அரசர்கள் படிக்கிற இடத்துல படித்தவர், கப்பல் வச்சுருந்தவர், ஒரு நாட்டுக்கு பட தளபதியாக இருந்தவர். அவர் சொல்கிறாரு, இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்றேன் அப்படின்னு. அவர் கால் தூசிக்கு நம்ம பெறுவோமா? அவர் சொல்கிற வார்த்தை, பாவிகளின் பிரதான பாவி என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்துறார். இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோமாங்க அப்படி? நீங்கள் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் போயிட்டு இப்படி திரும்பிட்டு இப்படி போகிறது, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பைபிள் படிச்சு என்ன பிரச்சனை? பலியை பார்க்கல கீழ்படுத்தல ஓந்தது சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நமக்கு காரியம் மூலப்பட்டார். ஏன்? நம்ம அவமானப்படாமல் இருக்கிறதுக்காக வந்தேன். என்னத்தங்க கொண்டு வந்து என்னத்தங்க கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது. என்ன நம்மளுக்குள்ள வைராக்கியம் இருக்கு? என்னத்த வைராக்கியம்? செத்துட்டோம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற வாழ்க்கை தான் வாழணுமே தவிர ஒரு வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வைராக்கியம் உள்ளவே பரலோகத்துக்கு போக முடியாது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பெரியால, நான் பெரியால, ஓட்ட பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன், அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன், இவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். இது 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 தேவ பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு காரியமா? பைபிள் படிக்கிற பிள்ளைங்க இப்படி பேச மாட்டாங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். பார்த்துக்கொள்ளுங்க. வேதவசம், பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன், பிழைக்கிற நீதிக்கு பிழைக்கணுங்க. ரத்த சிந்தி நீதியை வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அப்ப அப்படியே அடிச்சு உள்ளே பின்பற்றி செல்ல வேண்டாமா? நம்ம யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, பல குறையோடு நம்ம வாழலாங்க, குறைகள் நம்மளுக்கு இருக்கலாங்க. ஆனால் அந்த குறைகள் போகிறதுக்கு ஒன்று இந்த வசனம், அதாவது சங்கீதம் 119 105 சொல்லுது. பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாதை வந்து சரியான பாதை இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய பாதை கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த கரடுமுரடான பாதையை செவ்வையான பாதையாக மாற்ற முடியுங்க, கண்டிப்பாக முடியுங்க. உங்கள் வீட்டுக்காரர் கரடுமுரடான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாரா? உங்கள் மனைவி கரடுமுரடான பாதையில் போய் கொண்டிருக்காங்களா? உங்கள் பிள்ளைக்கு கரடுமுரடான பாதையில் போய் கொண்டிருக்காங்களா? ஒரு சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? இதை எப்படி சீர்படுத்துவது, இதை எப்படி சரி பண்ணுவது என்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 119 105. உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும், ஒரு இருளான வாழ்க்கை ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எப்ப? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அது ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருது? கொண்டு வந்துருது. அல்லேலூயா சொல்லுங்க. என் இருளான வாழ்க்கை தேவனுடைய வசனம் என் வெளிச்சமான வாழ்க்கையாக மாற்றி விட்டது. அல்லேலூயா. தயவுசெய்து சொல்றேன், நீ உண்மையிலே பைபிள் படிக்கிற ஆளா இருந்தா, யார்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களோ அவங்கள்ட்ட முதல் பேசுங்க. நீங்கள் ஒரு நேரம் ஜெபிச்சு பிரயோஜனம் கிடையாது, ஒரு நேரம் பைபிள் படித்து பிரயோஜனம் கிடையாது. அவர் சொல்லிட்டார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் ஓந்த சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தை விட்டு சொல்கிறேன், சமாதானமாய் இருங்கள், அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அவர் வார்த்தை கீழ்ப்படியல. அப்போ நீங்கள் வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் பேசினா தான் நான் பேசுவேன், இவன் பேசினா பேசுவேன். அப்படி அந்த வைராக்கியம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். ஒன்றுமே இல்லை. விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு இங்கே இருங்களேன். ஏன் ஒரு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெற்றி வாழ்க்கை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழலை. நம்ம அஸ்திவாரம் வந்து கடந்தலையில் போடலை, மணலில் போட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்ம பாதையில ஏன் இருள் இருக்கு? நம்ம குடும்பத்துல ஏன் இருள் இருக்கு? நம்ம வேலையில ஏன் இருள் இருக்கு? நம்ம வருமானத்துல ஏன் இருள் இருக்கு? ஏன் வெளிச்சம் கிடைக்கல? ஏன் வெற்றி வாழ்க்கை இல்லை அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வசனத்துல நம்ம இல்ல.
தேவனுடைய வார்த்தையில் நம்ம இல்ல. உங்க இதயத்தை திறந்த வார்த்தை தான் உள்ள இருக்கணும். கசப்பு இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, மார்க்க பேதம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வன்கண் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள நிறைஞ்சு இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல் 3:3. நான் கொடுக்கிற இந்த சுருளை நீ சாப்பிட்டுட்டு வயிற்ற நெப்பினா அப்புறம் என்ன போட்டிருக்கு? அது என் வாய்க்கு தேனை போல. அல்லேலூயா. இதே தான் எரேமியா 15:16 சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு வெற்றி வாழ்க்கை எதுல அடங்கி இருக்கு? வெளிச்சமான வாழ்க்கை எதுல அடங்கி இருக்கு? உயர்வான வாழ்க்கை எதுல அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டா இதுல அடங்கியிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு. இது எனக்குள்ள இருக்கிறது, இது எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஏசப்பா சொல்றாரு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. ஒரே பசி அவருக்கு, தண்ணி கூட குடிக்கல, அப்படி வாடலா தொய்ந்து போய் உட்காந்துருக்கும் போது அந்த நேரத்தில் பிசாசு வர்றான். இன்றைக்கி நீங்களும் வாடலா தொய்ந்து போய் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது பிசாசு அப்படியே வருவான். ஏய், உன்னை இப்படி சொல்லிவிட்டான், இந்த அவமானத்தோடு நீ வாழணுமா, சத்துரு சத்துரு அப்படின்னு வந்து காதில் போடுவான். நீ செத்துருவ. சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து பிசாசு வருவேன் குடும்பத்தில். ஜாக்கிரதை. எவனை விழுங்கலாம் மட்டும் வகை தேடி கொண்டு இருக்கிறான். எவனை வகை தேர்தல் என்ன அர்த்தம்? வகை தேர்தல் என்ன அர்த்தம்? வகை தேர்தல்னா எப்போ சமயம் கிடைக்கும், எப்போ நீ தூங்குவ, எப்போ உன்னை மாட்ட வைக்கலாம் அப்படின்னு வகை தேடிட்டே இருப்பான். அதான் கெட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசப்பாட்ட பிசாசு வந்தான். அவருக்கு பசி இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொன்னான் தெரியுமா? நீ தேவகுமாரன் அல்லவா, இப்போ முன்னாடி எவ்வளோ கல் கிடக்கு, எவ்வளோ கல் கிடக்கு, அந்த கல்லை பிரெட்டாக்கி சாப்பிடு, அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்கிறான். அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்கிறான். இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பிசாசு எந்த டைமில் உள்ள நுழைவான் தெரியுமா? எவ்வளோ நெருக்கப்படுறீங்களோ, எவ்வளவு துக்கப்படுறீங்களோ, எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளோ பலவீனப்படுறீங்களோ அந்த நேரத்தில் தான் வருவான். அந்த இடத்துல வந்து என்ன வாழ்க்கை செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவன் வந்துட்டான்னு அர்த்தம். சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம், அவன் வந்துட்டான்னு அர்த்தம். எனக்கு வாழ பிடிக்கல, நான் ஊரை விட்டு ஓட போகிறேன், வந்துட்டான்னு அர்த்தம். எனக்கு இவன் தேவையில்லை, இவன் வாழ்க்கை என் புருஷன் எனக்கு வேண்டாம், வந்துட்டான்னு அர்த்தம். வந்துட்டான்னு அர்த்தம். பிரியாவி வந்துட்டான்னு அர்த்தம். சண்டைக்கராவி வந்துட்டான்னு அர்த்தம். நீ முரண்டு பிடிச்சிக்கிட்டு 3 சாப்பிடுமா? வேணாம். சாப்பிடுதா? ஐயோ வேணாம். காலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, உள்ள வந்துட்டான். மேப்படியா உள்ள முரட்டாட்டத்தை நான் உள்ள வந்துட்டான். இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். ஒரு ஃப்ரீனஸ் இல்லை உள்ளத்துல. பதிலடி கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணும், பதிலடி. இடம் கொடுக்காதீங்க. ஏசப்பாட பிசாசு வந்தான். வந்து என்ன சொன்னா? கல்ல அப்பமாயி, சொல்லுங்க, கல்ல அப்பமாயி. அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாரு? ஏசப்பா என்ன சொன்னாரு? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, மனுஷன் சாப்பாட்டுல சிக்கன்ல அல்ல. சொல்லுங்க பாப்போம். மனிதன் மீன்ல கறியில மட்டன்ல இல்ல. மனிதன் காடை பிரியாணியில இல்ல. சொல்லும் போதே ருசிக்குதா? நல்லா தெரிஞ்சுக்கலுங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட விரும்புறீங்களா, காடை பிரியாணி சாப்பிட விரும்புகிறீங்களா, எந்த பிரியாணி சாப்பிட விரும்பினாலும் சரி, அது உங்களை தேடி உங்கள் முன்னால் தட்டில் வைக்கப்படும். இதுக்காச்சும் ஆமென் சொல்லுங்கய்யா. அப்ப மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில மனிதன் பிழைப்பன் என்றால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா காடை பிரியாணி உங்க முன்னால வந்து இருக்கும்.
நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை எரிதல் வச்சீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நீங்க ஜெபத்துல சொன்னீங்கன்னா உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவ வார்த்தை என் உள்ளத்துல இருந்துச்சுன்னா என் தேவைகள் சந்திக்கப்படும். இப்ப இந்த இடத்துல ஏசப்பா சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? சொல்லுங்க. இந்த இடத்துல பிசாசு ஏசப்பா பேசுறாரு. பிசாசு அப்படி நிக்கிறான். பிசாசு அப்படி நிக்கிறான். யாராச்சும் ஒரு ஆள் பிசாசு முன்னாடி வா. பிசாசு யார் வர்றது? பிசாசு ஆக்ஷனுக்கு. வாடா ஒருத்தர் பிசாசு ஆக்ஷன் பண்ண ஒரு ஆள் எந்திரிச்சு வா, டக்குன்னு வா. தம்பி எந்திரி, ஒடியா ஒடியா ஒடியா, சீக்கிரம் முடிக்க போற, மணியாச்சப்பா, ஒரு ஆள் வாங்கயா, வாயா. இந்த வாரம் வட்டா பாரு, அழகா கையை தட்டி உனக்கு. இங்க வா, நீ இப்படி நில்லு, இங்க நில்லு. சொல்லு, இயேசுவே நீ தேவகுமாரன் அல்லவா, உங்க முன்னால எவ்வளவு கல்லு கிடக்கு, உங்க முன்னால எவ்வளவு கல்லு கிடக்கு, அந்த கல்ல அப்பா வாங்கி சாப்பிட வேண்டியதானே, ஏன் இப்படி பசியில வாடி போயிருக்கீங்க? என்ன இயேசுவே நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஏன் இப்படி தொய்ந்து போயிருக்கீங்க? இந்த கல்லு கிடக்கு, கல்லு நானே எடுத்துறவா, அப்பா வாங்கி சாப்பிட்றீங்களா, கூட்டவா? அப்படி பிசாசு கேட்குது. என்னது? அப்ப நானே சொல்றேன், நான் பார்க்குறேன் பிசாசு. பிசாசு இங்க வா ராசா, எங்க இருந்த வர்ற கண்ணு? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையில ஓடி போயிரு இயேசுவின் நாமத்தில், ஓடி. அல்லேலூயா. இப்ப புரியுதா பொருளே உங்களுக்கு? அல்லேலூயா. இப்படி வருவான் உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசு. உங்க புருஷன் மூலமா வருவான், பொண்டாட்டி மூலமா வருவான், பிள்ளை மூலமா வருவான். நான் சாப்பிட மாட்டேன் போ, நான் அந்த வாரம் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் வீட்டுக்காரு. வந்துட்டான் உள்ள, வந்துட்டான் உள்ள. புருஷன் வீட்டுக்கு வந்துட்டா சோறு போடாத அம்மா, அம்மா அப்படி போட திரும்பி உட்காந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோறு போடு, எனக்கு தெரியாது, போட்டு தின்னு. வந்துட்டான் உள்ள. இடம் கொடுத்தா இடம் பிடிப்பான். அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த சத்திய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்கிற தன்மை வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா மனத்தாழ்மை வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கிருபை உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வசனம் முக்கியமா, முக்கியம் இல்லையா? இந்த வார்த்தை முக்கியமா, முக்கியம் இல்லையா? இப்போ சொல்லுங்க, நான் பைபிள் படிப்பேனா? ஒரு நாளைக்கு 70 மணி நேரத்தில் பைபிளை படிச்சிடலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நான் தினமும் வேத வசனங்களை படிப்பேன். இங்கே மாலை வேலையில் ஈவினிங் சொல்லுங்க, ஈவினிங் ஈவினிங் மாலை வேலையில் ஈசாக்கு என்ன பண்ணுவாராம்? வேத வசனங்களை தியானம் பண்ணுவாராம். நினச்சி வரான். இங்கே வேத வசனங்களை தியானம் பண்ணனால அவர் செஞ்சதெல்லாம் நடந்துச்சு. துறவு தோணுன இடமெல்லாம் தண்ணி வந்துச்சு. அவர் விதைச்ச விதையெல்லாம் பஞ்ச காலத்தில் விதைக்கிறார், அறுவடை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நீங்களும் பஞ்ச காலத்தில் செழிப்பான வாழ்க்கை நீங்கள் வாழணுமா? வேத வசனங்களை ஈசாக்க போல நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடலோரமா. எல்லாம் சொல்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க ராசா. எங்க சொல்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க ராசா. ஏமன எல்லாம் சொல்லுங்க, ஏமன தாங்காதுங்க. ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு. ஏசப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்வீங்க. இதப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடலோரமா.
ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, இன்னொரு இங்கே நடந்து வாங்க. அம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, இன்னொரு இங்கே நடந்து வாங்க. அதுவே என் வாழ்க்கை, அதுவே என் நாள், அதுதான் என் சந்தோஷமே. அதுவே என் வாழ்க்கை, அதுவே என் நாள், அதுதான் என் சந்தோஷமே. ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, தேவனதான் வாருங்க. அத்தால் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசருவ உயிர்த்தெழும்ப செய்தீங்க. அத்தால் அழைத்த போது கூட போனீங்க, மரித்த லாசருவ உயிர்த்தெழும்ப செய்தீங்க. ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, தேவனதான் வாருங்க. மோசோடு கூட நடந்து சென்றீங்க, கடலுக்கு நீங்க உதவி செய்தீங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, கடலுக்கு நடக்க உதவி செய்தீங்க. அற்புத தேவன், அற்புதமான தேவன், எல்லாமே செய்திடுவீர். அற்புத தேவன், அதிசய தேவன், எல்லாமே செய்திடுவீர். ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடலோரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, தேவனதான் வாருங்க.